தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருநாமத்தினால யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களோ எல்லாரும் அந்த இயேசு ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய வார்த்தையை கூறி அறிவிக்கின்ற மக்களாக வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு செழுமையான வாழ்க்கையாக இருக்கும். அவருக்கு ஊழியம் செய்து வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆஸ்பதமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதிகமான விசுவாசிகளுக்கு ஒரு தடுமாற்றம். நான் எப்படி ஊழியத்தை செய்வது? நான் எப்படி கருடைய வார்த்தையை சொல்லுவது? நான் போய் சொன்னால் கருடைய வார்த்தையை யாராவது கேட்பார்களா? நான் அப்படி பேசும் பொழுது யாராவது என்னை பார்த்து நகைப்பார்களா என்று சொல்லி தங்களுக்குள்ளான ஒரு தடுமாற்றம், ஒரு யோசனை. இந்த யோசனைனால அதிகமான வேலையில நாம நற்செய்தியை அறிவிக்காம போய்விடுறோம். சாட்சியாக இல்லாம இருந்து விடுகிறோம். எங்க யாரு நம்மை அவமானப்படுத்தி விடுவார்களோ, நம்மை அசட்டை செய்து விடுவார்களோ என்று சொல்லி ஒரு யோசனை. ஆனா அந்த நாளிலே ஏசியா போல நாம எப்பேற்பட்ட அவமானம், எப்பேற்பட்ட பின்னடைவு வந்தா கூட நாம சோர்ந்து போகாம, வெட்கமடையாம, அவமானப்படாம நாம தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ஏசானுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் ஒருபோது யோசிக்க கூடாது. ஏசானுடைய நச்சை அறிவிக்கிறதுக்கு நாம் ஒருபோது அவமானப்படக்கூடாது. அதை பற்றி நாம் சிந்திக்க கூடாது. ஏனென்றால் ஏசானவருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் சாட்சியாக வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கூறி அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணைவராக இருக்கிறார். அவர் பக்க பலமாக இருக்கிறார். எல்லா அவமானத்துக்கு, எல்லா பின்னடையிலிருந்து ஏசு ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். அப்ப இந்த நாள் நாம என்ன செய்ய வேண்டும்? எந்த நேரமா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும். நற்செய்தியை சொல்லிவிட வேண்டும். எதை பற்றி நாம் யோசிக்க கூடாது. இயேசு ஆண்டவர் நமக்கு துணைவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முகத்தை நாம் கருங்கல் ஆக்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஏசாயா 50:7 இப்படியாக நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரோ எனக்கு துணை செய்கிறார். ஆதலால் நான் அவமானத்தை உணரவில்லை. நான் வெட்கப்படேன் என்பது எனக்கு தெரியும். ஆகவே என் முகத்தை கருங்கல்லாக்கினேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஏசாயா சொல்றாரு, யார் என்னை நிந்தித்தாலும், யார் என்னை அவமானப்படுத்தினாலும், யார் என்னை இகழ்ந்து பேசினாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் அதை ஒரு அவமானமாக, ஒரு பொருட்டாக நான் எண்ண மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு துணைவராக இருக்கிறார். அப்ப இந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய சித்தத்தை செய்கிற மக்களாக வாழ வேண்டும். ஊழியம் செய்து வாழ வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை சொல்லி கடவுளுடைய வார்த்தையை பிரசாரப்படுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாண்டவர் கூட சரி, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தமது முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். தன்னை முழுவதுமாக கடவுளின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதை தான் நாம் பார்க்கிறோம். லூக்கா 9:51 இப்படியாக சொல்கிறது, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் நிறைவேறும் பொழுது எருசலேமுக்கு போகும்படி அவர் மன உறுதி கொண்டு தம் முகத்தை எருசலேமுக்கு நேரே திருப்பினார். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசு என்ன பண்ணாரு? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி கடவுள் தம்மை எடுத்துக்கொள்வது நிறைவேறும்படியாக ஏசாண்டவர் என்ன பண்றாரு? மன உறுதி கொள்கிறார். தமது முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். இன்றைக்கு நாமும் கூட கடவுளுடைய வார்த்தையை கூறி அறிவிப்பதில் மன தைரியத்தோடு, மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை கூறி அறிவிக்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ பின்னடைவுகள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் சோர்ந்து போகல. பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே கவனமாக இருந்தார். எல்லாருக்கும் பிதாவின் வார்த்தையை போதித்தார். எல்லாருக்கும் சுகம் அளித்தார், விடுதலை கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை
அந்த கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை கிறிஸ்துவிலாக வெளிப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட அந்த வல்லமை கொண்டு செல்கிற சுமந்து செல்கிற ஒரு பாத்திரவான்களாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், கடவுள் நம்மை பலப்படுத்துவார். இயேசு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் முழுதலைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சுஸ்தம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.